படம் வந்து தாத்தா தான் வராரு, கதிரை விட போறாருனாரு, எங்களை எல்லாரையும் கதிரை விட்டாரு. படம் மக்கா அட்டர் பிளாஸ். படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கேவலமான படம். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு படம். ஆமா, பயங்கரமா இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் இன்னும் சூப்பரா இருக்கு. பார்ட் 3 வருது. இந்த படம் மொக்கையா தான் இருக்கும். வரப்போற படம் நல்லா இருக்கும். பார்ட் 3க்கு லீடு கொடுத்திருக்காங்க. ஸ்பாயிலர் பண்ண விரும்பல, கடைசி வரை உட்கார்ந்து பாருங்க. இந்தியன் 2 இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா, ஸ்டைலர் பாட்டோட ஆரம்பிச்சிருக்காங்க. தாத்தா வராரு, எம்எல்ஏ ஆக போறாரு, எம்பி ஆக போறாரு, சிஎம் ஆக போறாரு, பிஎம் ஆக போறாரு. இந்தியன் தாத்தா வராரு, லஞ்சத்தை ஒழிக்க போறாரு, சுலுக்கெடுக்க போறாரு, சுலுக்கெடுக்க வராரு வராரு. படம் பயங்கரமா இருக்கு. என்னன்னா, லஞ்சத்தை ஒழிக்கணும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கணும், நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் களை எடுக்கணும் அப்படின்ட்டு தான் அப்படி பண்ணி பயங்கரமா நடிச்சிருக்காரு. படம் உண்மையிலே சூப்பரா இருக்கு. ஒரு நல்ல மெசேஜ், நாட்டுக்கு தேவையான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இல்ல அவ்வளோ பிடிக்கல. இம்ப்ரூவ் சங்கர் படம் மாதிரியே தெரியல. எனக்கு சுத்தமா சங்கர் படம் மாதிரியே இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட அந்த எசன்ஸையே கெடுத்த மாதிரி இருக்கு எனக்கு. அது ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப ஒரு கல்ட்டு கிளாசிக். நேற்று தான் படம் பார்த்தேன். அவ்வளோ கல்ட்டு கிளாசிக்கா, டைலாக் வைஸும் சரி, அந்த ஸ்க்ரீன் எலிவேஷன், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னு எல்லாமே அவ்வளோதான் இருக்கும். சேனாபதி கேரக்டர், அந்த வீரசேகரன் சேனாபதி கேரக்டர் பேசாமலே அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில். இதில் பேசிக்கிட்டே இருக்காரு, பார்க்கவே முடியல. அந்த ஆக்டிங்கை ஃபீல் பண்ண முடியல. அந்த அந்த உண்மையிலே கமல் சார் பேசுகிற மாதிரி தான் இருக்கே தவிர அந்த கேரக்டர் பேசுகிற மாதிரியே தெரில. ஸோ ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. சார் அவர் வேற லெவல் சார். இந்த மாதிரி மேக்கப் போட முடியும் முதல்ல. இப்போ இருக்கிற இந்த மாதிரி மேக்கப் போட முடியுமா? அந்த மேக்கப்ல அவர் காட்டிட்டார்ல, அவர் எப்படிப்பட்ட எல்லா உலகமே தெரியும். அவர் வந்து இந்த வயசுல கூட இப்படி பண்ணாரு பார்த்தீங்களா? யாராலும் பண்ணவே முடியாது, வேற ஒருத்தரோட வர முடியாது. அந்த அளவு நடிகர்களுக்கு அடுத்தது இவர் தான். லாஸ்ட் 5 மினிட்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் 5 மினிட்ஸ் பார்க்கலாம். ப்ரோ, படம் வந்து பெருசா எதுவும் இம்பாக்ட் பண்ணல ப்ரோ. ஒன் வேர்ட்ல சொன்னோம்னா ஒர்த்தாவும் இல்லை, ஒஸ்டாவும் இல்லை, ஓகேவா தான் இருக்கு. என்ன விஷயம்னா, ரொம்ப வந்து எதிர்பார்ப்பில் வந்தோம். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் வந்து சங்கர் சாரோ இல்லை கமலஹாசன் சாரோ வந்து அதை சுக்குநூறாக உடைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பெருசாக வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்த விஷயம்லாம் வந்து இல்லவே இல்லை. அவங்க ஒன்று எடுத்திருக்காங்க, ஒரே விஷயத்த மாற்றி 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 எடுத்திருக்காங்க. ரொம்ப இதுவாக இருக்கு. ரொம்ப மொக்கையா இருந்துச்சு. கம்பேரிசன் வந்து இல்லை, கம்பேரிசன் இல்லை. இது வந்து ஒரு படமாக பார்த்தாலே ரொம்ப சுமாரான படம் தான். ஸோ வந்து சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஐகானிக்கா, ஐ மீன் ஒரு ஹை மூமெண்ட்டே இல்லை படத்தில். எப்படி அது ஒன்றும் சொல்ல விரும்பலைங்க. படமே மொக்கையா இருக்கு. மாசின் கமல்ஹாசனுக்கு ரஜினிகாந்த் ஒரு சீன் வரும், அதான் மாசா இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்க கதையில? அதான் அந்த இந்தியன் ஒன்னோட கண்டினியூஷன் தான் ஃபுல்லாகவே இருக்குது. ஏஆர் ரஹ்மானோட அந்த மியூசிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதில் வெர்ஷன்ஸ் எல்லாத்தையும் காட்டியிருக்காங்க. மற்றபடி அனிருத் மியூசிக் வழக்கம் போல தான். ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. எதிர்பார்த்தது திருப்திப்படுத்தலை உண்மையிலே. அது சொல்லப்போனால் படத்தோட டைட்டில் கார்டில் என்ன பண்ணாங்கன்னா தேங்க்ஸ் டு ஏஆர் ரஹ்மான் போட்டாங்க. அப்போவே டவுட்டாக இருந்துச்சு. ஸோ பார்ட் 1ல் இருக்க மியூசிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரீக்ரியேட் பண்ணி போட்டிருக்காங்க நிறைய சீன்ஸில். மற்றபடி ஓகே. ஓவரால் கிளைமேக்ஸ் எண்டிங் வந்து பார்ட் 3க்கான ஹைப்பை வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வரல. சூப்பரா இருக்கு இந்தியன் 2 அண்ட் 3க்காக வெயிட்டிங். டேய், செங்குருதி குடிக்கும் உனக்கு செவ்வாயிலிடம் எதற்கு? ஓகேவா? நடப்பவை யாவும் நலம் என்றால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி தலைவர் வர சீனு அல்லுது. 2K கிட்ஸ் எல்லாம் கில்லுது. வேற லெவல்ல படத்தை கொண்டு போயிட்டாங்க. ஓகேவா? நீங்க தங்க கக்குசிலியாடா வைக்கிறீங்க, உங்களுக்கு ஆப்பு அங்கேயே தங்க வீட்டுக்குள்ளே வந்து கேப்ல ஆப்பு வைக்கிறாரு. கதையை சொல்லிட்டேன்னா எல்லாரும் போக மாட்டாங்க. அதனால எனக்கு 1000 கோடி எனக்கு வேணும். ஓகேவா? தலைவனுக்கு 1000 கோடி இதை அடிச்சு நம்ம தமிழன்னா எல்லா நாட்டுக்காரனும் சிறப்பா நம்மளை பார்க்கணும். ஓகேவா? எல்லா ஸ்டேஜ்லயும் ஃபுல்லா டிக்கெட்டு கிட்டத்தட்ட 7000 ஷோ போட்டிருக்காங்க. 1000 தியேட்டர்ல வெளியிட்டு இருக்காங்க. அதை விட ₹1 கூட யாரும் லஞ்சம் இல்லாம டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ள வந்திருக்காங்க. அதுல வந்து அவர் சார் வந்து ஜெயிச்சுட்டாரு. நம்ம உலக நாயகர் வந்து ஜெயிச்சுட்டாரு. ஓகேவா? இந்த படம் அவர் வரலாற்று மிக்கதுலயே விக்ரம காலி பண்ணி, அதாவது வசூல்ல காலி பண்ணி இது 1000 கோடி அடிக்கும். 3வது வீரசேகர சேனாதிபதி வந்து இறங்குறப்ப ட்ரைலர் காட்டினாங்க. வேற லெவலு. அடுத்த வருஷம் வந்துடும். இன்னும் ஒரு 5-6 மாசத்துல வந்த உடனே இது ஆஸ்காருக்கு போகுது. தேசிய அவார்டு வாங்குது. அவரோட கிரீடத்துக்கு மேல கிரீடமா வைக்கிறோம். அந்த நார பைய, செத்த பைய, அந்த பைய, இந்த பைய எல்லாம் சொல்றவனுக்கெல்லாம் லெட்டர் போட்டீங்களா? டேய் தமிழர்களா,
அட இந்தியர்களா, இவருக்கு ஒரு தந்தி அடிங்கப்பா, உலக நாடுகள் ஃபுல்லா தந்தி அடிங்கப்பா, வாழ்த்து தந்தி அடிங்கப்பா. அதுதான்ப்பா நீங்க அவருக்கு செய்யற சிறு தொண்டுப்பா. ஓகேவா? ஓகே. படத்துல எந்த லேகுமே இல்ல. லேக் இருக்குன்னா நீ போ. படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருக்கலாம். என்ன சொல்ல வராங்க கதையில? நான் அதான் இது மாதிரி தங்கத்தில் டாய்லெட் கட்டுறானுங்க, அது இது கட்டுறானுங்க, எல்லாத்தையும் ஒழிக்கணும், அவ்வளோதான். அது ஒழிச்சா எல்லாருமே புவர் ஃபேமிலியெலாம் இருக்க மாட்டாங்க, எல்லாம் மிடிலோட இருப்பாங்க. எல்லாம் எஃப்டிஎஃப்எஸும் பார்க்கலாம், இப்பயும் விட மாட்டாங்க நார்மல் பீப்புள் இது இது மாதிரிலாம். நம்மள மாதிரி எல்லாரும் க்ரோ அப் ஆகலாம் இது மாதிரின்றதுக்காக படத்தை நல்லா இருக்கு. எஃப்டிஎஃப்எஸ்னாலே சங்கர் சாரோட படம் மாதிரி இருக்கா இல்ல கொஞ்சம்? நல்லா இருக்கு, அதோட கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா இருக்கு. இல்லை கடைசி 5 நிமிஷம் ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. பார்ட் 3 ட்ரெய்லர் போட்டு ஆமாம், நல்லா பாட்டு எப்படி இருக்கு? பாட்டுலாம் நல்லா இருக்கு. அனிருத் நல்லா மசாஜ் பண்ணியிருக்காரு, பாட்டில் குறைய சொல்ல முடியாது. அதே மாதிரி ஏஆர் ரகுமான் மியூசிக்லாம் போட்டாங்க. அதே மாதிரி நடுவில் ஒரு சீன் வந்துச்சு, ரஜினி சீன், அது வேற லெவல். அதான் லஞ்சத்தை ஒழிக்கணும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கணும். நாட்டில் நிறைய தப்பு நடக்குது, அந்த தப்பை சரி பண்ண போனால் என்னெல்லாம் பிரச்சனை வரும் அதை மெயினாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு தப்பை தடுத்தா கண்டிப்பாக நிறைய பிரச்சனை வரும், அது அந்தந்த ஃபேமிலியை அஃபெக்ட் பண்ணும்ல, அதை ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல கண்டென்ட்டு. ஏன்னா ஒன்று காமெடி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாம், காமெடி கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி இருந்தது. மற்றபடி படம் ஓவராலாக சூப்பர். பாட்டு ஓகே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா படத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த பாட்டுமே இல்ல. கம்பாக்கின்னு ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சு, அந்த கதறல்ஸ் ஏதோ இருந்துச்சு, மற்றபடி எதுவுமே இல்லை. அந்த பாட்டு நம்ம படத்துல வந்து நல்ல பாட்டே பாரா, அது படத்துலயே இல்லை. அப்புறம் என்ன பண்ண, நான் இருந்ததுல கம்மியான எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்தேன், அதை விட மட்டும் மக்கள் ஓகே தாங்க. ரொம்ப மீன் அதான் சொல்றேன்ல, ஹை பாயிண்ட் எதுவுமே இல்லை, ஓன்னு சொல்ற மாதிரி படத்துல எதுவுமே இல்லை. கடைசியில் கிளைமேக்ஸ்லாம் சிரிக்கிறாங்க எல்லாரும் உட்காந்து. ஆமா, நான் இந்தியன் 2 படம் பார்க்க வந்தேன். இந்த படம் இந்தியன் 2 படம் பார்த்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் ஒரு இந்தியன், ஐ எம் ப்ரௌட் இந்தியன் சிட்டிசன் சொல்லிக்கிறதுலையும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த படத்துல வந்து நல்ல ஒரு இந்த படம் பத்தி சொல்லணும்னா அந்த இந்தியன் 1ல வந்து அதே ஸ்டோரி தான். ஆனா வந்து இந்த படத்துல எப்படின்னா ஒரு இந்தியன் ஒரு உண்மையான ஒரு நேர்மையான இந்தியன் அவனுடைய நாட்டில் நடக்கிற ஊழல்கள், கரப்ஷன் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி அவன் நாட்டை ஒரு நல்ல நாடா மாத்துறதுக்கு அவன் என்னெல்லாம் பண்றான் ஒரு இந்தியன்றதான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு என்ன எவ்வளவு வயசாகுது, நம்ம வயசாயிட்டோம் அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. நம்ம நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா அதை நம்ம நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா அதை நம்ம தான் வந்து காப்பாற்றணும், நம்ம நாட்டை நம்ம தான் காப்பாற்றணும். நம்ம நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா வேற யாரும் வரமாட்டாங்க, நம்மளா ஒரு இந்தியனா வந்து நம்ம அந்த பிரச்சனையை காப்பாற்றணுன்றது இந்த படத்தின் மூலமா சொல்லியிருக்காங்க. படம் வந்துட்டு சூப்பரா இருக்கு ப்ரோ. கம்பேக் இந்தியா, அருமுறை கம்பேக் இந்தியா, அந்த மாதிரி இருந்துச்சு படம். ஓவராலா வந்து ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான ஒரு படம். நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஆனால் ரொம்ப டிஸ்எக்ஸ்பெக்டட் ஆகிட்டேன். ஏன்னா வந்துட்டு படம் என்னடா சரி நம்ம எப்படியோ எதிர்பார்த்தோம், படம் நமக்கு வரலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சிம்பிளா சொல்லணும்னா லஞ்சம் 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 லஞ்சம், இந்த படம் தான். அதுதான் கான்செப்ட். ஃபேன்ஸ்ல வந்துட்டு கொஞ்சம் சோகமா போற மாதிரி தெரியுது. ஏன்னா இந்தியன் 1 பார்த்துட்டு வேற லெவல் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்துச்சு, இந்தியன் 2 அதுக்கு ஈக்குவலா இல்லங்கறாங்க. அதான் அந்த டெலிஃபோன் மணி போல் சிலித்த வெளிவலா அந்த பாட்டெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஐ மிஸ் ஏஆர் ரஹ்மான். நோ ஒன் கேன் ரீப்ளேஸ் ஏஆர் ரஹ்மான். ஓகே, இல்லாத போது என்ன பண்றது, we need to accept. ஆனா பிஜிஎம் வைஸ் ஏஆர் ரஹ்மான் தான். சித்தார்த்தோட ரோல் எப்படி இருக்கு? சித்தார்த்தோட ரோல் வந்த வரைக்கும் லைக் எப்படி சொல்றது, நம்ம ரொம்ப ஒரு மாதிரி அது ரொம்ப பூமராங்கா இருக்கு, ரொம்ப பூமரா இருக்கு. எப்படின்னா எப்படி ரொம்ப பூமரா இருக்கு எப்படின்னா, அவர் வந்து பேசிட்டு இவரை பார்த்து நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவா இருக்கு, ஒரு ரெவல்யூஷனாவே கிரியேட் பண்றாங்க. லாஸ்ட்ல அவரே வந்துட்டு நீ தேவையே இல்லை, ஒன்னாலதான் நான் இது பண்ணேன்னு சொல்லிட்டு சைல்டிஷா இருக்கு அந்த கேரக்டரே. அது அந்த வந்ததும் போன எதுக்கு வந்த எதுக்கு போனங்கிற மாதிரியே தெரியல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது இல்ல, நீங்க படத்துல அவர் வர்றாரு, அனிருத் அங்க இந்த மாசா பிஜிஎம் போடுறாங்க, ஆடியன்ஸ் கிட்ட இந்த ரெஸ்பான்ஸே இல்ல, ஆடியன்ஸ் கிட்ட இந்த சுத்தமா ரெஸ்பான்ஸ் இல்ல. நீங்க எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கா? கண்டிப்பா ஆக்சுவலா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா தான் இருந்துச்சு. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போதே ஒரு 5 to 6 years கழிச்சு தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. நல்லா ஷூட்டிங்லாம் முடிஞ்சு இந்த படத்துக்கு நல்ல ப்ரொமோஷனும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால இந்த படம் ஒரு நல்ல வெற்றி படமா அமையறதுக்கு ரசிகர்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள். இந்தியன் 1 அளவுக்கு இந்த படம் இல்லை அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக நான் என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னுடைய கருத்து என்னன்னா, இந்த படம் அவங்க சொல்ல வேண்டிய அந்த ஸ்க்ரீன் பிளே லேக் இல்லாமல் அவங்க சொல்ல வேண்டிய அந்த கண்டென்ட் அவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த படம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் இது நல்ல ஒரு ஃபிலிம் தான். அண்ட் அதே மாதிரி அதே வகையில் ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படம். பழைய படத்தோட கம்பேர் பண்ணி இந்தியன் 1ஓட கம்பேர் பண்ணாதீங்கிறாங்க, பட் கம்பேர் பண்ணி இது டவுனா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இந்தியன் 1லயே வந்து நிறைய மிஸ்டேக் இருக்கும் ப்ரோ. அது வந்து அந்த காலகட்டத்தில் யாருமே வந்து அது கண்டுக்கல.
அது அவ்வளோ அதுவும் இல்லாமல் பெரிய விஷயமா பார்த்தா ரெண்டு கமல் வந்து மாறி மாறி வந்தனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஆனால் ஈவன் நான் வந்து 2 மணிக்கு இன்னைக்கு நைட்டு 2 மணி வரைக்கும் இந்தியன் ஒன்றை பார்த்து தான் போய் வரேன். அந்த வைப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் பார்த்து தான் வந்தேன். ஆனால் அப்படி இருந்தும் இந்தியன் ஒன்று வந்து எனக்கு பெருசாக தெரியுது ப்ரோ. அது ஒரு மலை மாரி இருந்தால் இது வந்து ஒரு குன்று மாரி தான் இருக்குது. மேபி இந்த இந்தியன் 3 இமயமலை மாதிரி இருக்கும்னு நான் நம்புறேன். பட் இல்ல இருந்த ஹைப் எல்லாமே கம்மி தாங்கிறீங்களா? பயங்கர ஹைப் கிரியேட் பண்ணாங்க. ஆமா எனக்கு தெரிஞ்சு ப்ரொமோஷனும் பெருசா இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 2.0 பண்ணதுலாம் பெரிய ப்ரொமோஷன், அதெல்லாம் வந்து பண்ணவே இல்லை லைக்கா ப்ரொடக்ஷன். ஆனா லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து பார்ட் 2 எடுக்கிறேன்னு தமிழ் சினிமாவுக்கு எடுக்காம இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த படங்கள்லாம் அதாவது இது படம் எடுத்தது பெஸ்ட். ஆனா இந்த பட்ஜெட்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டேரக்டர்ஸ் கொடுத்திருந்தா இன்னும் மேபி நல்ல தரமான படங்கள், இந்த மகாராஜா மாதிரி படங்கள்லாம் வந்து வந்திருக்கும். அதை வந்து தமிழ் சினிமா வந்து மிஸ் பண்ணுதோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது.